Recording in progress. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். புதிய வாரம் இன்று 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன். எரேமியா 32:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சகலத்தையும் வழிநடத்துவார். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 13, எரேமியா 17, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 28வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு நாங்கள் நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கால வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில தடைகள் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறது நினைக்கிறேன். அதனாலே பலர் இணைய முடியவில்லை. ஊழியர் சகோதரி ஜானட் கூட இணைய முடியவில்லை. அந்த வேலையை அவர் ஜூமில் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார். அதிகால வேளையிலே டோலி அவர்கள் இணையவில்லை. அவர் யூஎஸ்ஏயில் இருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அம்மா இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் ஊழியர் ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜூமுக்கூடாக இணைந்திருக்கிறார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபங்கள் கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கூட இருப்பாராக. சங்கமமான நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வைக்கப்பட்டதற்கு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணி திறந்திருக்க அங்கே தானே முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி சோத்திரம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளே நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் தினமும் 3 வேளை அங்கு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அறையின் மேல் அறையிலே அங்கு முன் செய்து வந்தபடியே ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எருசலேமுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பலகணி திறந்திருக்க அவர் வழக்கமான ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக ஸ்தோத்திர பலியையும் அவர் செலுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யாவருக்கும் வாழ்த்துக்கள். எக்கோ பண்ணது என்னுடைய வீட்டு ஒன்றையும் காணல. ஓகே, அவரை வரவேற்றுக் கொண்டு இந்த நாளில், அதாவது மனுஷ மத்தியில் உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த தலைவர்கள் அப்படியான சர்ப்பமான ஆலோசனை இவர்களுக்குள்ளே தகர்க்கப்பட உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலோசனைகள் சர்ப்பமான ஆலோசனை
அங்கு சேதப்படுத்துகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்க பாஸ்டர், தொடருங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். மனுக்குலத்துக்காக உம்முடைய குமாரனியே அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக இயேசு நீர் காயப்பட்டீர். மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் சிலுவையில ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால எங்களுக்கு சுகத்தை தந்து வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு மக்கள் ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சர்ப்பமான ஆவிக்கூடாக நாடுகளுக்கு எதிராக நாடுகள் இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, நாடுகளை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு இச்சையோடு வாழுகிறார்கள். ஆண்டவரே, இப்படியான சர்ப்பத்தின் ஆவி, துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரங்களின் ஆவி, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் கூட்டத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆவியானவரே, இந்த காலத்தில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக உம்முடைய இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரைக்கச்சையையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் எங்களுக்கு அதிகமாக தந்து இந்த பிசாசை ஜெயித்து வாழுகிற வாழ்வு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேள்களை மிதிப்பான், சர்ப்பத்தை மிதிப்பான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்ந்து இப்படியான யுத்தங்கள் இந்த தேசங்களில் இடம்படாதபடி உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி கடைசி நாட்களில் மக்கள் தற்பிரியர், பணப்பிரியர், இப்படியான இச்சைகளில வாழுவார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அபிஷேகத்தின் அளவை அதிகமாக தந்து உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை இந்த யுத்த நாடுகளுக்கு மேலாக அனுப்பி அந்த கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இந்த தீமை செய்கிற ஆவிகளை மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அந்த தேசங்களுக்கு அனுப்பும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு யுத்த தேசங்களும், ஒவ்வொரு தீமையான காரியங்கள் நடக்கிற தேசங்களிலும் உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ்களை இயேசுவின் நாமத்தில் அனுப்பும்படியாக ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடுகிறேன். நீர் ஆண்டவரே, இந்த ஏஞ்சல்ஸ்கள் அந்த தேசங்களுக்கு போய் அந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அந்த ஆவிகளை, இந்த பொல்லாத ஆவிகளை, வானமண்டலத்தில் உள்ள துரைத்தன ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக. அவர்கள் கட்டப்படுவார்களாக. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தேசங்களுக்கு மேல கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ஒவ்வொரு தேசத்தையும் நன்மையான காரியங்களுக்குள்ளாக மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, சமாதானம், அமைதி, இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த 5 கண்டத்தில் உள்ள ஒரு மக்களும் அறிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. மக்களை நீர் மனிதனுக்கு தேவையான அத்தனையையும் படைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். பறவைகள், மிருகங்கள், எல்லாவற்றையும் உணவாக தந்து இந்த உலகத்தை ஆளும்படியாக, சமாதானமாக வாழும்படியாக எங்களுக்கு தந்தீர். மனிதனோ தீமையை தெரிந்து கொண்டான், பாவத்தை தெரிந்து கொண்டான். பிசாசுகளுக்கூடாக, பிசாசுகள் ஏற்படுத்தின மதங்களுக்கூடாக
ஆண்டவரே, இந்த காலத்துல ஒவ்வொரு மக்களும் உண்மை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த பொல்லாத வழிகளை விட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் சேமத்தை கொடுக்கும்படியாக ஒரு எழுப்புதலை ஐந்து கண்ட மக்களும் காண நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஐந்து கண்டத்தில் இருக்கிற விசேடமாக ஒரு தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட இயேசுவை அறிகிற அறிவை அடைய ஒரு எழுப்புதலை இந்த தேசங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பங்கு பற்றி கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அங்குள்ள பாவங்கள், போதை வஸ்துகள், இந்த போர் சம்பந்தமான காரியங்கள் அந்த தேசத்துல எழும்பாதபடி, அந்த பயங்கர தீமையான காரியங்கள் அந்த தேசத்துல எழும்பாதபடி நீ காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜனசருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அந்த குடும்பத்தோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்ற வல்லமையை கொடுத்து அந்த மகளுக்கு இன்னும் அதிகமான ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்கை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஊழியத்தில் நாங்கள் உற்சாகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செயற்பட நிலைபெறுமான ஆவியை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால இந்த கண்டங்களிலே ஒரு எழுப்புதல் வர நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் Thank you, Jesus. Thank you, Jesus. ஜானட், உங்களோட சத்தம் குறைவா இருக்கு, கூட்டி விடுங்க. சத்தம் குறைவா இருக்குமா சிஸ்டர் ஜானட்? உங்களோட சத்தம் சரியான குறைவா இருக்கு. இப்ப இப்போ கொஞ்சம் பெட்டர், ஆனால் சத்தம் ஸ்டில் குறைவாக தான் இருக்கு. எடுத்து வாருங்க. ஓகே, நாங்கள் வேறு நிர்மலா மரியா அவர்களின் லெஸ்லி கேட்க இல்லை. லெஸ்லி சிஸ்டர் கதைக்கிறது கேட்க இல்லையா? நான் கதைக்கிறது கேட்க இல்லையா? உங்களோட கேட்குது, சிஸ்டர் என்ன கேட்க இல்லை. ஓகே, என்னென்னு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சிஸ்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரையிலுமா? வாட்ஸ்அப் பண்ணா வேலை செய்தில்லை. உங்களின் லைன் வந்து பழமையா வார லைன் வரையில் என்று விழுது. இப்போ வேறு லைன் கொடுத்துருக்குறேன்னம்மா, அதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்களோட பிரதர் குணபாலன் இருக்கிறார், சிசிலியாம்மா இருக்கிறா, சிஸ்டர் அருந்ததி டொரண்டோவில் இருக்கிறா, சௌரி ஐரீன் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு திரும்பமாக மற்ற கம்ப்யூட்டரில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் அவைக்கு சொல்லுகிறேன். ஓகே, நீங்கள் நிர்மலா மரியா அவர்களோ இல்லை யார் இருந்தாலும் நீங்க இலங்கை தேசத்துக்காகவும் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இன்றைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமாய் இருக்கிறது. ஆகவே இந்த கலகங்கள் எங்கள் தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். சிஸ்டர் ஐரீன், கேட்டுதா உங்களுக்கு? சொல்லுங்க பிரதர், கேட்கல. இலங்கையில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறார்கள். சிஸ்டர் ஜானட், நீங்கள் போயிட்டு திரும்பி வாருங்கள். வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது ஜூமில் வாங்க. சிஸ்டர் ஐரீன், இலங்கையில் உள்ள காரியங்களுக்காக ஜெபிக்குங்க. ஓகே ஓகே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபையின் தேவனே, கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மை
காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கத்தாவே இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்க கிடைத்த இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே, ஜனாதிபதி முதல் மந்திரிமார்கள் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே அப்பா தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ கர்த்தாவே, அதை எல்லாவற்றையும் கர்த்தாவே செய்து முடிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த திட்டங்களை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தாவே வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே எதிர்க்கட்சி தலைவர்களை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனை. தலைவர்களிடத்திலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இருக்கிற எல்லா பொருளாதார காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அன்னாடம் வேலை செய்யற பிள்ளைகள் கர்த்தாவே அன்னாட ஆகாரத்துக்கு கர்த்தாவே தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்துக்கு வேண்டிய நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதிகப்படியான அப்பா வெயில் சூடு நாளை கர்த்தாவே அப்பா அதிகப்படியான நோய் வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைரஸ் காய்ச்சல்கள் டெங்கு காய்ச்சலினாலே கர்த்தாவே 65,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகம் மறித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு தேவன் நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை இந்த வைரஸ்கள் கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் எங்கள் தேசம் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா நல்ல விளைச்சலை அதிகரிங்க தகப்பனே. அநேக கம்பெனிகள் உருவாக உதவி செய்யுங்க. வேலை இல்லாமல் அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்திலே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கர்த்தாவே இந்த போதை வஸ்து விற்பனைக்குள்ளால போய் விடுறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் அப்பா தேடி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அப்படியான டிப்ரெஷனுக்குள்ளால போகிற அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க தகப்பனே. அப்பா அந்த தற்கொலையின் ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், அப்பா வீண் இரத்த சிந்துதல் எல்லாவற்றையும் இந்த தேசத்துல இருந்து தேவன் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல இருக்கிற திருச்சபைகள் அப்பா போதகர்கள், மிஷனரிகள், சுவிசேஷ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய பிள்ளைகளாய் தேவன் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஊழியக்கார குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கர்த்தாவே அப்பா நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தாவே அப்பா அந்த பெற்றோருக்கு
அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு இந்த பிள்ளைகள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அப்பா குடும்பமாய் கர்த்தாவே ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவை விக்கிர கட்டுக்குள்ளே அப்பா அந்த விக்கிர ஆராதனையில ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அவர்கள் ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவர்களிடத்துக்கு அநேக சுவிசேஷர்கள் போகத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளும் அழிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தெய்வன் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தாவே ஒவ்வொரு பொறுப்புகளிலும் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே அது அந்த வேலைகளை சரிவர செய்யத்தக்கதான கிருபையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பின்மாற்றத்திலே போகாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா கள்ள போதகர்கள் கள்ள ஊழியர்கள் எழும்பாத படிக்கு தீர்க்கதரிசிகள் எழும்பாத படிக்கு கர்த்தாவே இந்த தேசத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னாடி போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையான வார்த்தையை உண்மையான தேவனை அறிந்து கொள்ள கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா தேசத்திலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. இனங்களுக்கிடையே கர்த்தாவே மத இன பேதமின்றி கர்த்தாவே அப்பா இனங்கள் எல்லாம் ஒற்றுமையும் சமாதானமாய் இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இனிமேலும் யுத்தங்கள் சண்டைகள் கர்த்தாவே இன கலவரங்கள் கர்த்தாவே எதுவுமே வராதபடிக்கு கர்த்தாவே தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா நாங்கள் கர்த்தாவே சொல்லாவிட்டாலும் தேவன் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா குறைவான காரியங்களையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா ஜனத் சகோதரிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்திலே வருகிறதான இப்படியான தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியம் சரியாக செய்யத்தக்கதான கிருபையை மகளுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இன்டர்நெட் தடைகள் கர்த்தாவே போனாலே வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இணைப்பிலே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே தேசங்களுக்காய் கர்த்தாவே அப்பா மற்ற காரியங்களுக்காய் செபிக்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்லவும் அநேகர் கேட்கவும் கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த இணைப்பினூடாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தாவே தேசம் தேசமாய் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இணைப்பையும் இதுல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லட்சியன்னா உங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. எத்தனையோ சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் என்னை வழி நடத்தின எபினேசரையும் மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென் ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதி. ஆமென். நீங்கள் சாந்தி சிஸ்டர் அவர் நிக்கிறீங்களா? பிரதர் குணபாலனை கொடுங்கம்மா. ஓகே. சகோதரனுக்கு நீங்க கேட்கலையா? நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாட்டிலே இன்றைக்கு நடக்கிற சேதங்களை கர்த்தர் மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வேளையிலும் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உலகங்களில் நடக்கிற ஆண்டவரே யுத்தங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு தேசங்களிலும் நாளுக்கு நாள் யுத்தங்களினாலும் பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிற வேளையில ஒவ்வொருவருடைய இதயங்களும் கலங்கி நிற்கிற இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இதோ அந்த தேசங்களில ஆண்டவரே அதிகாரிகளா இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த அதிகாரிகளுடைய இருதயங்களை இழக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல மாற்ற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த ராஜாக்கள் அதிகாரிகள் யாவரும் ஆண்டவரே இந்த யுத்தத்தின் தீமைகளில் இருந்து தங்களை விலத்தி கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய மனதை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று சத்ருவானவன் ஏவுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய துணிகரம் கொண்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த தேசங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தாவே நாளுக்கு நாள் ஜனங்களை அழித்து கொண்டு தேசங்களை அழித்து கொண்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனை கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தாவே மனதுருக்கம் உள்ளவர்களாக இந்த தேசத்தின் அழிவை பார்க்கிற பொழுது கர்த்தாவே தங்களுடைய ஜனங்கள் அழிகிறது என்பதை, தங்களுடைய தேசங்கள் அழிகிறது என்பதை, தங்களுடைய பொருளாதாரங்கள் அழிகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை பாதுகாப்பதற்கான ஆண்டவரே ஒரு தாழ்மைகள் அவர்களுக்கு காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. துணிகரங்களை இறக்கி விட்டு கர்த்தாவே தகப்பனே அழிந்து போகிற இராணுவங்கள், அழிந்து போகிற ஜனங்கள், அழிந்து போகிற கர்த்தாவே உபகரணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே இவர்கள் மனம் இறங்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாளுக்கு நாள் ஆண்டவரே உயிரிழந்து கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகம், சேதப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகம். ஆண்டவரே தகப்பனே காயப்பட்டு ஆண்டவரே கொந்தளித்துக் கொண்டு கிடக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகள் அநேகமாய் இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பவும் மனம் கசந்து தங்களை மாற்றி கொள்ளவும் தேவன் அவர்களுக்கு கண்களை திறந்து ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சமாதான சூழல்கள் காணப்பட கர்த்தர் வழிவகுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்பி போக மாட்டான் என்று சொன்னவரே, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறவரே, இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய செபங்களை கேட்டு ஆண்டவரே பதில் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, உலகம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தேசங்களில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த அதிகாரிகளுக்கு பின்பாக தேசங்களுக்கு பின்பாக தேசங்களுக்கு மேலாக நின்று கிரியை செய்து தேசங்களை அழிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிற சத்ருவின் கிரியைகளும் அவருடைய திட்டங்களும் நற்சரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. இந்த அசுத்த ஆவிகள் தேசங்களை விட்டு அகன்று போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக
நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தேசங்களை பாதுகாப்பீராக. தேசங்களில் நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதித்து எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லவும் இன்னும் அநேகர் எழும்பி கர்த்தருக்காக நின்று ஆண்டவரே ஆயத்தப்படவும் கர்த்தருக்காக ஆண்டவரே திறப்பின் வாசல்கள் நிற்கத்தக்கவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கேனட் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எண்ணம் தைரியமாக கர்த்தருக்காக ஓட எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பலம் கொண்டு திடமனதாய் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் இதோ எண்ணம் தைரியப்படுத்தி ஆண்டவரே திறப்பின் வாசலில் நின்று அநேகரை உம்மண்டையிலே அனுப்பி செபங்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு செபிக்கிற கிருபைகளினால் எண்ணம் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக தேவ சகோதர சகோதரிகள் ஊழியக்காரர்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் பலப்படுத்தி எண்ணம் வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கிற சத்தத்தோடு ஒவ்வொருவரும் தொடர்ந்து தங்க நாடுகளில் தங்க வீடுகளில் பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் கூடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட எங்களை வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் தாமே தேங்க்யூ. அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாரா. ஆமேன். வேற யார் சிஸ்லியம்மா நிக்கிறீங்களா? சிஸ்டர் அருந்ததி நிக்கிறா, சிஸ்டர் தயா நிக்கிறா, சிஸ்டர் சிசிலி அம்மா நிக்கிறா. பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. சிசிலி அம்மா அவட்ட கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த யுத்தத்தினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, வேதனையிலே துடிக்கிற மக்களுக்காக, காயப்பட்டு இந்த இராணுவ வீரர்கள், வாலிப பிள்ளைகள் அங்கு காயப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனைகள் அவர்களுக்குள்ளே மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்பா பிதாவே, கர்த்தரை நம்புங்கள், அவர் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார். அப்பா பிதாவே, ஆவியானவரே, இந்த ஜனத்தை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அன்பான தகப்பனே, உமது கரங்களால் பற்றி பிடித்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா, அந்த யுத்த அபாயங்களிலிருந்து எவ்வளவோ பேர் அப்பா நியாயமாக இருந்து போறார்களே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அவற்றை எல்லாவற்றையும் தகத்தெறியும் தகப்பனே. ஆவியானவரே, அவற்றை தகத்தெறியும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்களுக்கு ஒரு விடுதலையை காட்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கண்ணோக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அதனால் காயப்பட்டிருக்கிறவர்களை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே, தொடுந்தகப்பனே. அப்பா, இனி இந்த யுத்தங்கள் ஒன்றும் வேண்டாம் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே. ஆவியானவரே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா, சின்னஞ்சிறு பிள்ளைகள் தாய் தகப்பன், வயோதிபர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, நீர் கண்ணோக்கும் தகப்பனே, அவர்களை கண்ணோக்கும். ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே. அப்பா, இந்த வீரர்கள் எல்லாம் அநியாயமா மாண்டு போறார்களே அப்பா. இந்த இளம் வயதிலே மாண்டு போறார்களே தகப்பனே. அவர்கள் மேல் ஒரு இரக்க கண்களை வையும் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் தகப்பனே. அப்பா, மீண்டும் 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 அப்பா, இந்த யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்களே தகப்பனே. அநியாயமாக இந்த எண்ணெய் டேங்குகள், கப்பல்கள்
அப்பா, எவ்வளவு ஆயுதங்கள் அநியாயமாக எரிந்து நாசமா போகின்றதே தகப்பன். ஆவியானவரே, உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வீரர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த வீரர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா, உமது செட்டுகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. நீர் நினைத்தால் நீ ஒரு புதுமை நடக்க செய்யும் தகப்பன். அப்பா, எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உமது உமது சித்தப்படி எல்லாவற்றையும் நடக்க உதவி செய்ய வழி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, கண்ணீர் ஓடும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா, நாங்கள் கண்ணீர் விட்டுத்தான் தகப்பனே இதை கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். அவர்களை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவர்களுக்கு வீடு வாசல் உணவையும் கொடுக்க நீர் அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அந்த சங்கம வானொலியால் நாங்கள் இப்போ அதிலே வந்து பங்கு பெற்றுவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இது ஒரு தங்கு தாமதம் இல்லாமல் ஒரு பிழையும் இல்லாமல் இதை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, கனடா போக இருக்கிற தகப்பனே, அவை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. போற காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா நல்ல முறையில் நடக்க வேணும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அவரோடு கூட போம் தகப்பனே. அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் செய்ய போற காரியம் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் குடும்பத்தை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமென். ஆமேன், சிஸ்டர் ஆமேன். தயா நிக்கிறா, அவட்ட கொடுங்க. நேரமா வந்து போய் கொண்டிருக்கா. இலங்கையில் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எல்லாருக்குள்ளும் இந்த தேவனுடைய ரட்சிப்பு இந்த கடைசி நாட்கள்ல உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் தயா சிஸ்டர். அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தை அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே, எபிக்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு விஷயம் நம்ம மன்னித்து கழுவி சுத்தேறீங்கப்பா. இந்த விண்ணப்பத்தை தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே அப்பா, ஆண்டவரே அப்பா, எல்லாரும் அப்பா தந்தையை விட்டு விலகாத கிருபை அப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. தந்தையின் வார்த்தைகள் அப்பா, வார்த்தைகளுக்கு ஒவ்வொருத்தரையும் அப்பா தொடும்படியாய் சுபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, விட்டு அப்பாவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளும் அப்பா தந்தையை அப்பா விட்டு விலகாத படிக்கப்பா இன்னும் அதிகமாக அப்பா தந்தையே அப்பாவுக்குள்ளாக இருந்து அவர்கள் தகப்பனை ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பா ஆத்மாக்களை அப்பா அறுவடை செய்யறதுக்கு அப்பா விரைந்து செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு ஆத்மா கூட அழிய விடக்கூடாதப்பா. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகாத படிக்கப்பா. அனைத்து மக்களையும் அப்பா ரட்சிப்புக்குள் கொண்டு வர விரைந்து செல்ல விழித்திருந்து எவிக்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே உங்கள் ஆவியினால் நிரப்புங்க அப்பா. அனைவரும் அப்பா தங்கள் பாவங்களை விட்டப்பா ஆண்டவரே அப்பா, அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு என் தந்தையின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒவ்வொரு அனைவரும் அப்பா உங்களை வார்த்தையை சொல்லும் போது நான் அப்பாட்டை வரணும் வேண்டி அப்பா அதிகமான மக்கள் அப்பா தகப்பனே அப்பா வாகனங்கள் இல்லாமல் அப்பா ஆலயங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வாகன ஒழுங்கு ஏற்படுத்தி அப்பா நீங்கள் அவர்களையும் அப்பாவின் பாதத்துக்கு அழைத்து வரப்பா ஏற்பாடுகள் செய்து நீங்கள் அழைக்கிற தேவாதி தேவனப்பா. தகப்பனே அப்பா, ரட்சிப்புக்குள்ளாக அனைவரையும் நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே இந்த தேசங்கள்ல இருக்கிற அனைவர் மேலேயும் அப்பா ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. கொல்லவர் ஆவிகள், சண்டை ஆவிகள் அப்பா, மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், ரத்த வரி பிடிச்ச ஆவிகள், எல்லா ஆவிகளின் நஸ்ஸரன் இயேசு நாமத்தினால மனிதர்களோடு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. பொல்லாதவர்கள் பொல்லாத பிசாசெல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தேசங்கள்ல குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா, அப்பாவுக்குள்ள அப்பாவின் பாதத்துக்கு வர முடியாத வடிக்கு தடுக்கு
தடை செய்யப்பட்டு கொண்டு தடுக்கிறது எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால விரட்டி போடுறேன் அப்பா. அப்பாவின் நாமத்தை சொன்னாலே அப்பா தந்தையப்பா எல்லாம் ஓடிடுமே தந்தையப்பா. முழங்காலிலே நின்று அப்பா நாங்கள் பைபிளை வாசித்தாலே அப்பா சத்ருவான் விட்டு விலகி ஓடுகிற தேவாதி தேவன் அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அனைவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. அனைவர் மீதும் அப்பா நீங்கள் ஆவிய ஊற்றுங்க அப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஊற்றி அப்பாவின் பாதத்துக்கு நீங்கள் அழைத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஒருவர் கூட அப்பா நரகத்துக்கு செல்லக்கூடாதப்பா. அனைவரும் அப்பாவின் பாதத்துக்கு வர ஆவிய ஊற்றுங்க. மாமிசமான யாவர் மேலும் ஆவிய ஊற்றுவேன் என்று சொன்னேன் தந்தை அப்பா. ஆவிய ஊற்றி அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்பாவின் பாதத்துக்கு அழைத்திருக்கிறீங்களப்பா. எல்லா கூடுதலாக அப்பா இந்த மாவட்டம் வவுனியா மாவட்டத்திலே அப்பா முக்கவாசி இனங்களப்பா அப்பாவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பா. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களையும் எங்களுக்குள்ளாக எடுக்கிறதுக்கான தகப்பனே எல்லா பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க அப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு கிராமமா அப்பா நாங்கள் அப்பா ஒவ்வொரு மாவட்டம் அப்பா முற்று முழுதாக ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. நித்திர முடிச்சு இரவுறவாக அப்பா இவர்களுக்காய் கண்ணீரோடு நாங்கள் எவிக்கிற எவத்துக்கு பதில் இருக்கின்றேன் தந்தை அப்பா. நீங்கள் அப்பா எல்லாரையும் அப்பா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா. இந்த அடிமையை தாழ்த்தி தந்தை ஏத்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எவிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட, அந்த தேசம் காக்கப்பட, 5 கண்ட மக்கள்ல அங்கு அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்பல் இன்றைக்கு பெருகி இருக்கு. இவைகளின் ஆதிக்க அதிகார வல்லமை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் சுவாமி. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவரும் பெரியவரும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம், சகல அதிகாரம் படைத்த உம்முடைய நாமம் ஆண்டவரே. நீரே ஆதி அந்தம் அல்பா ஒமேகா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாக உம்முடைய நாமம் ஆண்டவரை எழுந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கலகம் இல்லாத அமைதலுடன் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் ஆண்டவரே அது சித்தமுள்ளவராய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல சுவாமி, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டென்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய இரத்தமானது ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உடையதாய் இருக்கிறதப்பா. இந்த வேளையில இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ நடந்த தேசம் ஆண்டவரே, நீர் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே, நினைவு கூறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர். ஈட்டியை ஒடிக்கிறவர், வில்லை முறிக்கிறவர், ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்கிற தேவன் அல்லவோ. உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல உம்முடைய கண்களில் இந்த தேசத்துக்கு ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்குள்ள ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவா ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் அங்கும் அறிவிக்கப்படட்டும் அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே அவர்கள் ரட்சிப்பை காணும்படி அப்பா உம்முடைய கிருபை வரங்களை ஊற்றும், உம்முடைய இரக்கத்தை ஊற்றும் ஆண்டவரே. அந்த தேசமுமே அறிகிற அறிவுக்குள் வரட்டும் ஐயா. ஆண்டவரே நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே. நினைவு கூறுங்க, இந்த நாட்களிலே உம்முடைய கால்கள் அந்த தேசத்திலே படுவதாக, உம்முடைய
பிரசன்னம் ஆண்டவரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பறந்து காக்கிற பட்சியை போல நீர் காப்பேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேல் தேசத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று சொன்னபடியே வார்த்தையை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மக்கள் அப்பா, நான் அவர்கள் நடுவிலே உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. தேசத்து ஜனங்களுமே அறியட்டும் ஆண்டவரை. விசேஷமா யுத்தத்தில் இருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த வீரர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு நடத்துவார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீரை கேடகமும் ஆண்டவரே நீரை அவர்களுக்கு கோட்டையும் மரணமாயிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு தகப்பனை இழந்து தாயை இழந்து ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். இரக்கம் செய்யுங்க. அநாதைகள் மேல் மனதுருகிற கர்த்தராகிய நீர் உம்முடைய கண்களை ஆண்டவரே பதித்து உம்முடைய உதவிக்கரங்களை நீட்டி ஒத்தாசை பெறத்தில் இருந்து வரும் என்று சொன்னபடி ஆண்டவரை ஒத்தாசை அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குழந்தைகளை இழந்து கண்ணீர் வடிக்கிற பெற்றாருக்கு நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த யுத்தங்களை ஓய பண்ணி ஆண்டவரே வில்லுகளை ஒடிக்கிற தேவனாகிய நீர் இந்த நாட்களிலே கிரியை செய்து உம்முடைய சமாதானம் ஆண்டவரே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சந்தித்து ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அதே போல எல்லா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கலகம் இல்லாத ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே எல்லா கலகங்களையும் நீக்கி ஆண்டவரே சமாதானத்தின் தேவனாகிய சமாதான பிரபுவே தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா பிதாவே இந்த அழைக்கு எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கண்டங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் தேசங்களிலே செய்யப்படும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தினால் நிறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. ஆக்சிடென்டை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை காக்கப்படுவார்களாக. வீதியில் போகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சாகரையும் இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல் வாலிபர்களுக்காய் மன்றாடுகிறோம் சுவாமி. வாலிப உலகம் உண்மை அறியட்டும். வாலிப சந்ததி கர்த்தரை அறியட்டும். ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்தியமாகிய நீர் அவர்களை சந்தித்து ஆண்டவரே நீரே இரட்சகரும் மீட்பரும் நீரே வழிநடத்துகிறவரும் நீரே எதிர்காலம் நீரே எங்கள் பேலன் ஜீவன் என்று வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைகளுக்கு வரட்டும் ஐயா. அதே போல் தேசங்களில் சபைகளுக்காய் மன்றாடுகிறோம். சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தினால் தாகம் கொண்டு ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆண்டவரை சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை செய்யும் கர்த்தாவே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆண்டவரை தேசங்களிலே அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பட்டணங்களிலே அனுப்புங்க, கிராமங்களிலே அனுப்புங்க அப்பா. சத்தியம் விதைக்கப்படட்டும் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் இந்த சங்கமம் ரேடியோக்காய் துதிக்கிறோம் சுவாமி. சகல நாடுகளும் சத்தியத்தை அறிவிக்கும்படி நீ தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சுகமும் ஆரோக்கியம் எப்பொழுதும் இருப்பதாக. அவர்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே நீர் அல்லேலூயா வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தொடர்ந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நாங்கள் சிறுகமும் கர்த்தருடைய ராஜ்யம் பெறுவோம் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. நிர்மலா மரியா சவரன் சார்ல்ஸ் அவர் இணைந்திருக்கிறார்கள். ஓகே ஓகே. நிர்மலா மரியா அவர்களையும் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விசுவாச பிள்ளைகள் இவர்கள் இந்த காலங்கள்ல இந்த நேரங்கள்ல தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி அவர்களுக்கு கிருபை அளிக்கும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரீர் நீரே எங்களை உமது அப்பா செட்டையின் நிழலிலே மூடி மறைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. இப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சூத்திரம். இந்த நாளிலே திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபைகளிலே மக்கள் எல்லோரும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க, உம்மை ஆராதிக்க, துதிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் நீர் உதவி செய்யுங்க. திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவர்கள் வந்து உமது உத்தமத்தோடு ஆராதிக்க ஆண்டவரே, நீ உண்மையோடு உத்தமத்தோடு ஆராதிக்க, ஆவியோடு ஆராதிக்க கர்த்தராகிய தேவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு வர மக்கள் தங்கள் நடையை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இந்த வாழ்ந்து திருச்சபையிலே வந்து ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் ஆராதிக்க, துதிக்க, தேவனுடைய கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் கூட ராஜா ஒருத்தருமா அந்த இடத்துல மாறவும், இன்னும் வருகிற நாட்களிலே திருச்சபைகளிலே மக்கள் அதிகமாக வந்து சேரமடியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அந்த நாட்களிலே எப்படி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் வந்து சபைகளிலே கூடி நிறைந்து வழிந்தார்களோ, அதே போல எல்லா திருச்சபைகளிலும் மக்கள் வந்து அதிகமான கூட்டத்தோடு வந்து விசுவாசத்தோடு உம்மை வந்து ஆராதிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அவர்கள் செய்கிறதான ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை நடத்துகிறதான தேவதாசர்கள் அப்பா, ஊழியக்காரர்களை ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய போக்கு வரவு, அவர்கள் கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே திருச்சபையில இருக்கிறதான மூப்பர்கள், விசுவாசிகள் ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்குள்ளே அப்பா ஒரு மனதின் ஆவியை நீர் ஊற்றுங்க. முப்பூரி நூலாய் அவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. திருச்சபைகளிலே வேண்டாத போதகங்கள் வரக்கூடாதப்பா. கள்ள போதகங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் உள்ள வரவே கூடாதேசப்பா. அந்நிய அக்கினியும் சபைக்குள்ளே வந்து மக்களை கெடுத்து போடாதபடிக்கு நீர் உதவி செய்வீராக ஆவியானவரே. சபைகளை கெடுக்கிறதான குள்ள நரிகளும் முசல் நரிகளும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம். சபை மக்களிடையே போதகர்கள் மத்தியிலும் விசுவாசத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல எந்த மனுஷிக ஆவிகள் கூட சபைகளை எந்த விதத்திலும் கெடுக்காதபடிக்கு மக்கள் எல்லோரும் உம்மை துதித்து உத்தமத்தோடு உம்மை துதித்து ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற ஆராதனைகள் எல்லாம் புத்தியுள்ள ஆராதனைகளா இருக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அம்மேசு ராஜாப்படியாக தேவன் எல்லா திருச்சபைகளிலும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசித்து இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை துதிக்க கிருபை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கூட சுராஜா இந்த இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே சப்பா இந்த ஜெபத்தை தோற்கித்து வளர்கிறதான மகள் ஜானட்டையும் மறுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வரப்போகிற அடுத்த மாதம் 8ஆம் தேதியில ஆண்டவரே இவர்கள் செய்கிறதான அந்த அப்பா புத்தக வெளியீடை தேவன் மகிமையா அதன் காரியத்தை நீர் நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், இறுதியாக வருகிறதான ஏமி மகளையும் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் தாமே ஒருத்தரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க.
எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரதர் இல்லையா சிஸ்டர்? இல்லைங்க சிஸ்டர், இன்னும் வர்ற காணோங்க. ஓகே ஓகே ஓகே. லேசியா நான் வேறு யாரும் இருக்கணுமா? இல்லையம்மா, நான் சிஸ்டர் ஏமியை ட்ரை பண்ணுறேன், காணில்லை. ஓகே. நான் ஜெபத்தோடு கூட முடிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளும் இருக்கிற தடைகளை நீக்கி ஆண்டவரே நீர் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனுமாய் தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும். தேவனே, ஊழிய வாஞ்சைகளை கத்தாவே உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னுமாய் ஊழியத்தை பெருக பண்ணும் கத்தாவே. லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் போய் நிற்கிற இடங்கள் வரக்குகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து இந்த ஊழியத்தை நடத்த கத்தாவே பெரியான கிருபையை அழித்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியையும் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. அப்படி ஓடும் கூட இரும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஏமி, பிரைஸ் தி லார்ட் அம்மா. நீங்கள் நிறைவு ஜெபங்களை எடுத்து வாருங்கள். சோத்திரம் கத்தாவே, நான் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தோடு கூட இருந்து சுவாமி ஆசிர்வதித்து வழி நடத்தின தயவுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை நீங்களே பொறுப்பேற்று தேவ சித்தம் போல ஒவ்வொரு காரியங்களை நடத்தி தர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், இந்த மாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், சிந்தனை துளிகள் வாக்குத்தத்தங்களோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்க நன்றி சொல்லு. அந்த அதிகாரிகள் மக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா, அந்த தேசத்திலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி எல்லோரையும் கூட நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா, பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவள் இருக்கின்ற பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி. ஊழியங்களுக்காய் சோத்திரம். இன்னுமாக அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்திலும் வந்து சகோதரி பாடலை பாடி ஆண்டவரே பிறருக்காக ஜெபிக்கின்ற அந்த சகோதரிக்காய் எங்களுக்கு நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையில் சலோகனுக்காய் நன்றி. ஆண்டவரே, குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபை மக்கள் இன்னமாக அவள் செய்கின்ற பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரே கூட இருந்து அவர்களை பொறுப்பேற்று இன்னும் இந்த ஊழிய பாதையிலும் அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய், அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பொறுப்பேற்று நீங்களே நடத்தி முடிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரிக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்திலே உள்ள தேவைகள், அந்த தேசத்திலே ஆண்டவரே சுவாமி விலை அதிகரிப்புகள் வராமல், பொருளாதார சரிவுகள் வராது படிக்கும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் நினைத்து நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சாந்திக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சகோதரி இந்த வானொலியில இணைந்து ஏசப்பா, சங்கமம் வானொலியில நீங்கள் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, பாஸ்டர் பவுல் சரணுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, இவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம்.
அருமையாக தந்த இந்த தாய்மாருக்காக அவர்கள் எடுக்கிற ஜெபங்களுக்காய் நன்றியப்பா. அந்த தாய்மாருடைய வாலிப சந்ததியை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே ஊழியம் செய்யத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஊழியர் சுசேஷகர் எட்வின் வானரையா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம். அவர்கள் பிரதேசத்துக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அவர் தருகின்ற வாக்குத்தத்த வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐரினுக்காய் சோத்திரமப்பா, ஐரினை பொறுப்பேற்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட் அவா இருக்கிற தேசம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே சுவாமி எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து அந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் அவர் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்த அவாவையும் குடும்பத்தாரையும் ரத்த கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா, நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கின்ற அந்த அபிஷேக ஆராதனைகளை எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பங்கு பெறுகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா ஒரு அபிஷேகத்தை எல்லோர் மீதும் நீங்கள் ஊற்ற வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். சபை மக்கள், குடும்பத்தார் எல்லோரையும் கூட ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே, அவருடைய ஊழியங்கள், அவர் தருகின்ற வார்த்தைகள் வந்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் தந்து ஜெபிக்கிறோம். பேர குழந்தைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை உடைய கைவிட்டு செய்கின்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆண்டவரை ஊழிய காரியங்களை பொறுப்பேற்று நடத்த ஜெபிக்கிறோம். வர புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் இவர்களை ஏந்தி நீங்கள் தாங்கி வழி நடத்த வேணுமா, நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை இவர்கள் ஓடி முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே நீங்க திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, அந்த இடத்துல உங்களுடைய அற்புதம் அந்த இடத்திலே நடக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற அதிகாரிகள், அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லோரையும் கூட ரத்த கோட்டைகளை மூடி ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா எந்த விதமான நெருக்கடிகளோ, பொருளாதார சரிவுகளோ, இன்னுமாக கொள்ளை நோய்களோ பரவாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள், வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்த சகோதரி ஏமி புஷ்பராஜா தொடர்ந்து கால வேளையில் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் கடந்த வாரத்திலே நான் இல்லாத பொழுதும் வழி நடத்தியிருந்தார். இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவருடைய பயண காரியங்கள் இந்த வாரத்திலே இருக்கிறபடியால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்னைக்கு ஒன்று அடுத்த வாரத்திலே அடுத்த வாரத்திலே ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் டொரண்டோவுக்கு வருகிறார். அவருடைய புத்தக வெளியீடு இருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸ்காபரோ பகுதியிலே ஆலயத்திலே நடைபெறுகிறது. வயலில் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். எங்களுடன் இணைந்த முதலாக காலை வேளையிலே ஜெபத்திலே இணைந்த சகோதரி அருந்ததி அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு கர்த்தரை சித்தமானால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே இணையுங்கள். காலை வேளையிலே இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜெபங்களோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். அந்த வேலையை இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே மாலை வேளையில் இணைந்த சகோதரி செசிலியம்மா அவர்களும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் இரவு வேளையிலே பெங்களூர், இந்தியாவில் இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னொரு நேரடி ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையில் இன்றைய நாளிலே ஊழியங்களுக்கு நீங்கள் கேட்க விரும்பினால் சங்கமம்.com கூடாக இணைய முடியும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக நீங்கள் 24 மணித்தியாலும் கேட்க முடியும். நாங்கள் தொடர்ச்சியாக ஊழியங்கள் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே, அதாவது இந்திய மண்ணிலே அதிகாலை வேளையிலே 4:30 மணிக்கு எங்களுடைய நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.
சௌரி நிர்மலாவரி அவர்கள் நீங்கள் இணைய முடியுமானால் ஜூம் கூடாக இணைய முடியும். காலை 4:30 முதல் காலை 8 மணி வரை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. உங்களுடைய நாட்கள் செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது. அதாவது சனி மாலை ஞாயிறு மாலை உங்களுடைய நேரத்தில் அபிஷேக ஆராதனை மாலை வேளையிலே 5:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. கூடாக இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் ஜெபங்களோடு வழி நடத்துவார். மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவில் இணைந்து ஜெபங்களோடு வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாட்ஸ்அப்பிலே